Hi friends, welcome to Slam Dan YouTube channel. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ட்ரெஸ் பர்ச்சேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெஸ்லேருந்தே ஃபஸ்ட் ஆரம்பிச்சிடும். எப்படி செம்மையாக இருக்கா? டேரெக்டாக திருப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணது. என் தம்பி வந்து அங்கே தான் வேலை பார்த்துட்டீங்க. அதனால் இந்த மாதிரி லோகோ வச்சு இது பிராண்டட் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, கிளாத்லாம் சூப்பராக இருக்குது. இந்த 100 ரூபாய்க்கு வாங்குறதுலாம் ஒரு தடவை துவச்சோடனே கொசங்கி போயிடுது. பட் ஆனால் இது செம்மையாக இருக்குது, நல்லா உழைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு 3 எடுத்து வந்தேன், ப்ளஸ் ஒரு கைல் வெயிட் வேறு எடுத்து வந்திருக்கேன். இதுவே நம்மளுக்கு தீபாவளிக்கு போகுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு சட்டை எடுத்து கொண்டாடணும் அப்படின்னால சட்டை எடுத்தாச்சு. ஏன்னா என்கிட்ட நெருக்கி எல்லா சட்டையுமே காலி ஆயிடுச்சு. சும்மா ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்பெஷலாக ஒன்று வேணும் அப்படின்ட்டு ஒரு சட்டை ஒன்று எடுத்தாச்சு. எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ப்ளஸ் நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நானும் ஒய்ஃபும் தான் ட்ரெஸ் கிளம்பிட்டோம். நம்மளுக்கு உசிலம்பட்டி தான் என் பக்கத்தில் இருக்க பெரிய டவுனு, நிறைய கடைகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 2-3 கடையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லா கடையுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதனால நான் கடைக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல. டோட்டலாக நம்மளோட பர்ச்சேஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பர்ச்சேஸ் முடிச்சோடனே என்ன ஆகுதுன்னு பசிக்கும்ல, அதனால் வாங்க ஒரு பிரியாணி போட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஊரில் பார்த்தா ஹைதராபாத்தி பிரியாணி கடை ஒரு அக்கா போட்டிருந்தாங்க. சரி நல்லா இருக்கும் போது அப்படின்னு நினச்சி போய் வாங்கினோம். டேஸ்ட்டு கூட ஓகே தான், பட் குவான்டிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அது சிக்கன் கொஞ்சம் வேகலை. இந்த கிண்ணமே அப்படி தான் இருக்கும் போது, கிண்ணம் தான் பெருசாக இருக்குது. கொட்டி பார்த்தா சாப்பாடு என் ஒய்ஃப்கே பத்தலையா. நான் என் ஒய்ஃப் சாப்பிட்ற மாதிரி 2 மடங்கு சாப்பிடுவேன். எனக்குலாம் ஒன்றுக்குமே பத்தலை. இப்போ முட்டை மட்டும் நல்லா இருந்துச்சு, நல்லா வேக வச்சு பதமாக கொடுத்துருந்தாங்க. மற்றபடி நான் எதிர்பார்த்த போன அளவுக்கு ஓரளவுக்கு சுமாராச்சு இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்பவே மட்டமாக இருந்துச்சு. சரி, அது முடிச்சாச்சு. அது அவ்வளோதான் போச்சு. வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு போய் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்துருவோம். தம்பி ஆல்ரெடி திருப்பூர்லேருந்து வந்தனால அவனும் வாங்கிட்டு வந்துருந்தேன். ப்ளஸ் எங்கள் மாமா வேறு எங்கள் அம்மா பார்க்க வந்தாங்கல்ல, ஸோ அவங்களே ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நாளைக்கு இதை பொராட்டி குழந்து கட்டுறோம். அதுதான் நம்ம வேலையே. ட்ரெஸ் வந்து இது வந்து பாட்டிக்கு, இது வந்து அம்மாவுக்கு. 2 பேருக்குமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ரொம்பவே இந்த வாட்டி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே என் ஒய்ஃப் செலெக்ஷன் தான். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்துட்டு ஒரு 4 கடையில் ஏறி இறங்கி அவளுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஓகே. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை, பட் ஓகே தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி மாசாக இருக்கா, இருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சி எடுத்த ஒரே சட்டை இதுதான். ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு தீபாவளிக்கு வந்து ஃபுல் டே ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சாப்பிட்றது தான் நாளைக்கு பிளானு. காலையில் மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஈவினிங்கே கொஞ்சம் பச்சை முடி அறுத்து வச்சுட்டேன். ஒரு 100 முடிக்கிட்ட அறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை போய் சேல்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஆட்டு ரத்தம், மீன், கொஞ்சம் சிக்கனு, இது ஃபுல்லாக நம்ம நாளைக்கு சாப்பிட்டு முடிக்கிறதா நாளைக்கு நம்மளுக்கு வேலையே. அது கூட வந்து கொஞ்சம் பட்டாசு வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு. இன்னைக்கு வாங்கலை, ஏன்னா நீ நம்ம ட்ரெஸ் வாங்கினதுல அதுவே மறந்தாச்சு. கொஞ்சம் காசு ஓவராக செலவு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. பட் நல்ல வருஷத்தில் ஒரு நாள் எடுக்கிறோம், அதெல்லாம் கணக்கு பார்த்தா வேலைக்கு ஆகுது. அதனால் நாளைக்கு தான் நம்ம பட்டாசு வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணேன். நான் அவ்வளோவா போட மாட்டேன். நான் என் ஒய்ஃபு பட்டாசு பயங்கரமாக போடுவேன். அவளுக்கு வண்டி ஸ்பெஷலாக வாங்கிட்டு வரேன். ஸோ நாளைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, தீபாவளி எப்படி நம்மளுக்கு போகுது அப்படின்றத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுவாங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் இப்போதைக்கு, அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.